OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557170 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். இன்னைக்கு கோமதி ஆண்டி என் கூட இருக்காங்க. வணக்கம் ஆண்டி. வணக்கம்மா. இதுக்கு முன்னாடி குக்பாட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா ஆண்டி? ஓ ஆமாம்மா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வெங்காயம் கேரமல் பண்ணேன். ஓகே, இன்னைக்கு நம்ம மாங்காய் பச்சடி பண்ண போகிறோம் ஆண்டி. வெரி குட், பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு லிட்டை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வெசல் எடுத்து வெளில வச்சாச்சு. இன்னும் இப்போ தண்ணி நம்ம ஊற்றுறோம் ஆண்டி. 1 கப் தண்ணி, மாங்காய் 1 கப்பு, பச்சை மிளகாய் 1/4 கப்பு, சால்ட் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ஆண்டி. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணிடுவோம். இப்போ இந்த வெல்லத்தை மேலே நம்ம போட்டுடலாம். மேலே மட்டும் போடல, மிக்ஸ் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம உள்ளே வச்சிடலாம். தூக்கி உள்ள வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு வெஜ் மோட் செட் பண்ண போகிறோம். இப்போ லிட்டை மூடிடலாம். பண்ணிடலாம். இப்போ நம்ம மெனுவில் போய் வெஜ் மோட் செட் பண்ண போகிறோம் ஆண்டி. மெனு வெஜ் மோட் போங்க, ப்ளஸ் சிம்பிள். இப்போ ஆன். வெஜ் மோட் 2 மினிட்ஸ் காட்டுது. நம்ம வெயிட் பண்ணலாம். இது ப்ரெஷர் உடனே ரிலீஸ் பண்ணுறது கிடையாது, கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் ஆண்டி. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் போன தடவை கேரமலைஸ்டு ஆனியனும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பண்ணீங்க. ஆமாம், எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்லாம்? ஈஸியாக இருந்தது, சீக்கிரமாக பண்ண முடிஞ்சது, நல்லா இருந்தது. அது மாதிரி இன்னும் செய்யணும்னு சொல்லியிருந்தேன். அது இன்னைக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு. ஓகே ஓகே ஓகே. இப்போ நார்மலாக நீங்கள் மாங்காய் பச்சடிலாம் பண்ணுவீங்க. ஆமாம். இதுக்கும் ஓப்போஸ் குக்பாட்டில் பண்ணுறதுக்கும் நீங்கள் பண்ணுறதுக்கும் என்னென்ன நீங்கள் வித்தியாசம்? இது எல்லாமே இது நறுக்கி போடுறோம். அதில் மாங்காய் மட்டும் நறுக்கி போடுவோம், பச்சை மிளகாயை அரைச்சி போடுவோம், பெருங்காயம் போடுவோம். இதெல்லாம் இது நறுக்கி போடுறதோட சரி. ஏன்னா நல்லா வெந்துடும் ஆண்டி. நம்மளுக்கு 2 மினிட்ஸ்ல எல்லாமே நல்லா குக் ஆயிடும். நம்ம நசுக்கி அந்த அரைச்சு போடணுன்ற பேஸே கடையில இல்லை. இதுதான் நல்ல சீக்கிரம் ஆயிடுது. ஆமா ஆண்டி, திருநெல்வேலியில நீங்க உங்களுக்கு டிஷ் ரொம்ப ஃபேமஸ். நீங்க மாங்காய் பச்சடி எப்படி பண்ணுவீங்க? மாங்காயை நல்லா சொருவிட்டு, அதாவது தகடா நறுக்கி தண்ணியில் வேக போடுவோம். பாதி வெந்த பிறகு பச்சை மிளகாய் அரைச்சி போட்டு, பெருங்காயம் போட்டு, உப்பு போட்டு, மஞ்சள் பொடி போடுறவங்க போடுவாங்க, போடாதவங்க போட மாட்டாங்க. சரி, போட்டு எல்லாம் நல்லா வெந்த பிறகு கொஞ்சோண்டு சர்க்கரை போடுவாங்க. அதாவது நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ ஏதோ ஒன்று போடுவாங்க. அப்புறம் கடைசியில் கடுகு, உளுத்தம் பருப்பு, காயம் எல்லாம் போட்டு தாளித்து, கருவேப்பிலை போட்டு தாளித்து இறக்கிடுவோம். அதுக்கு நீங்கள் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைமிங் எடுக்கும்? அது ஒரு 10-20 நிமிஷத்துக்கு மேலேயே ஆகும். அந்த அடுப்பு எரியறதை பொறுத்து இருக்குது. ஃபாஸ்ட்டாக வச்சா அடியில் பிடிச்சிக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு இது பண்ணோம்னா கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ நீங்கள் அடுப்புக்கிட்ட நின்று அதை பக்கத்தில் வதக்கி அடி பிடிக்காம ஈஸியாக நம்ம ஓப்போஸ் குக்பாட்டில் 2 நிமிஷத்தில் மாங்காய் பச்சடி ரெடி பண்ண போகிறோம். ஆமாம், சிரமமே இல்லை இதில் பண்ணுறது. அன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் பண்ணோமா, 2 நிமிஷத்தில் எல்லாமே ஆயிடுச்சு. இல்லைன்னா இஞ்சி பூண்டை உட்காந்து உரிச்சு அரைச்சி அது நம்ம கெட்டு போகும், அதெல்லாம் நம்ம கொஞ்சம் இதாக இருக்கும் இல்லைங்களா? ஆமாம், அதோட அது கலருமே நல்லா பிரைட்டாக நல்லா இருந்தது. அப்படியே இருக்கு. நம்ம வெஜிடபிள்ஸ் கூட ஆண்டி இதில் நம்ம என்ன வேக வைக்கிறோம், கலர் நார்மலாக நம்ம தண்ணியில் வேக வச்சா மாறிடும் இல்லைங்களா? இதில் கலர்லேருந்து எல்லாமே அப்படியே நல்லா இருக்கு. மாங்காய் பச்சடி முடிஞ்சு இப்போ ப்ரெஷரும் செட்டில் ஆயிடுச்சு ஆண்டி. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பண்ணிடுவோம்.
இப்போ இன்னொரு விசில் எடுத்து நம்ம வெளில வச்சிடலாம் ஆண்டி. இப்போ வந்து மாங்காய் பச்சடி நம்ம எடுத்து வெளில வச்சாச்சு ஆண்டி. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மசிச்சு விட்டுருங்க கரண்டிலேயே. நல்லா வெந்துருச்சா மாங்காய்லாம்? நல்லா சூப்பராக வெந்துருக்கு. அடுப்பில் வச்சா கூட இவ்வளோ நேரம் ரொம்ப நேரம் ஆகும். அடுப்பில் வச்சு வேக வச்சு அந்த தோல் சரியாக வெந்துச்சா தெரியாது. அடிக்கடி திறந்து பார்க்கணும். போய் போய் கட் பண்ணி பார்ப்போம் மசிஞ்சிருச்சா இல்லையான்னு. ஆமாம், ஒன்றுமே பார்க்காம இப்போ ஏதாவது உட்காந்துட்டு நீங்கள் உட்காந்து டைம் பார்க்குற நேரத்தில் இது வெந்துருது, முடிஞ்சிருது. சீக்கிரம் பண்ணிடலாம். எந்த மாதிரி ஆளுகளுக்கு ரொம்ப அவசியம் தான் இது. கண்டிப்பாக. தாளிப்பு போட்டு இப்போ வந்து ஒரு ஸ்பூன் தாளிப்பு போட்டுடலாம் ஆண்டி. அப்படியே கலரே சூப்பராக இருக்குது. எல்லோ கலரில் ஆமாம், க்ரீமியாக இருக்குது. நல்லா இந்த மாங்காய் இனிப்பு பச்சடி மாதிரி இது கலர் சூப்பராக இருக்குது. ஆண்டி நீங்கள் பண்ண மாங்காய் பச்சடி பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக க்ரீமியாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுங்கள். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்குது. நல்ல மாங்காய் குக்காக இருக்குது. நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. நீங்கள் நார்மலாக அடுப்பில் பண்ணுறதுக்கும் ஓப்போஸ் குக் பாட்டில் பண்ணுறதுக்கும் இதுவும் டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? அதோட இதுதான் நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர். நீ கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. இந்த புளிப்பு நம்ம போட்டிருக்க அந்த ஜாங்கிரி இதெல்லாம் கொஞ்சம் சேர்ந்து நல்லா சூப்பராக இருக்கு. ஸ்வீட்டு, இனிப்பு, புளிப்பு எல்லாமே இருக்கு. அடுத்து மாங்காய் சீசன் வேற ஆரம்பிச்சிரும். இனிமேல் அடிக்கடி இந்த டிஷ் செஞ்சு சாப்பிட போறோம் நம்ம. முன்னாலாம் சமையல் அடுப்பங்கரைக்கு போனாலே ரொம்ப நேரம் சமையல் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ அப்படிலாம் இல்லை. இந்த குக்பாட்டில் பண்றது நிமிஷமா பண்ணிட்டு வெளியில வந்துடலாம். டயர்ட் ஆகுறது இல்லை. நீட்டாக பண்ணிடலாம். பாத்திரமும் நிறைய தேய்க்கிறது இல்லை. நம்ம எல்லாமே ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அழகா போட்டு முடிச்சிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டு போயிட்டோம்னா ரெடி ஆயிடுது இல்லைங்களா? ஆமாம், கரெக்டாக எல்லாம் சீக்கிரமே பண்ணி முடிச்சிடலாம். முன்னாடிலாம் நிறைய கெஸ்ட் வராங்கன்னா அடுப்பங்கரையே கதின்னு கிடப்போம். இப்போ அப்படிலாம் இல்லை. வரதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னால் வச்சோம்னா அவங்களுக்கும் சூடாக கொடுத்த மாதிரி இருக்கும். ஆமாம், ஏன்னா லேடிஸ் தான் கிச்சனில் போய் சமையல் பண்ணுறோன்ற பேஸ்லாம் வந்து இல்லை. ஏன்னா ஓப்போஸ் குக் பண்ணி யார் வேணாலும் பண்ணிக்கலாம், பண்ணிட்டு போயிடலாம்ல. அந்த காலத்துலனா சமைச்சு வச்சுட்டு போனால் மத்தியானம் ஆறி அளந்து கிடக்கும், அதை தான் சாப்பிடுவாங்க. இப்போ எல்லாம் சரி ரெடி பண்ணி வச்சுட்டு போனால் பிள்ளைகளே எல்லாம் போட்டு சுட சுட சாப்பிட்டுக்குவாங்க. ஆமாம், அவங்க வந்து போட்டுட்டு ரெஃப்ரெஷ் பண்ணாங்கன்னா அதுக்குள்ளே ரெடி ஆயிரும். 2 மினிட்ஸ் தானே ஆகுது, ரெடி ஆயிரும். மேகி மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம் ஆமாம். டேஸ்ட்லாம் எப்படி ஆண்டி இருக்கு? நீங்கள் பண்ணுறதுக்கும் ஓப்போஸ் குக் பாட்டில் பண்ணுறதுக்கும் இதில் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குது. அது அடுப்பில் வச்சு பண்ணும்போது சமயத்தில் தீஞ்சு போயிடும், தீஞ்ச வாசனை வரும், அந்த மாதிரி இருக்கும். அதனால் கேர்ஃபுல்லாக அடுப்புக்கிட்டே நிற்கணும். இது அதெல்லாம் இல்லை, போட்டுட்டு ஜாலியாக வெளியில் வந்துட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம். ஈஸி அண்ட் டேஸ்ட்டு, ஹெல்த்தி கூட. ஆமாம், ஹெல்த்தி.